ஸோ மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தான் 14 சட்னி. 14 சட்னிலாம் வேற எதுவும் இல்லை, 14 இன்க்ரீடியண்ட்டை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னி தாங்க. மொத்தமே 14 இன்க்ரீடியன்ட் தான். கிராம் கணக்கில் பர்ஃபெக்ட் ரெசிபியை டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்குறோம். மொத்தமாக 4 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டியில் இந்த சட்னியை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ டீட்டெயிலான ரெசிபியை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை கம்ப்ளீட்டாக டேபிளில் எடுத்து வச்சுட்டு இந்த டிஷ்ஷை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம சட்னி செய்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்டான கடலைப்பருப்பு அண்ட் செகண்ட் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மைல்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டு கடலைப்பருப்பு அண்ட் உளுந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்லிக்கு அடுத்தது சீரகம் 2 கிராம் எக்ஸாக்டாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி அதை ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீரகத்துக்கு அப்புறமா நம்ம போட வேண்டிய இன்க்ரீடியன்ட், அதாவது 6வது இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி. ரெட் சில்லி கரெக்டாக 6 கிராம் எடுத்துக்கோங்க. 6 கிராம் போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ரெட் சில்லிலாம் கொஞ்சம் மைல்டாக பல்ஜாகி வரும். அது வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிள்ளை, அதாவது ஒரு 2 ஸ்டெம் எடுத்துக்கோங்க. 2 சின்ன ஸ்டெம் எடுத்துகிட்டு அதில் இருக்க லீஃபை மட்டும் அப்படியே தூக்கி உள்ளே போடுங்க. ஏன்னா கருவேப்பிலையை நாங்கள் வெயிட்டில் மெஷர் பண்ண பார்த்தோம், அது வரவே மாட்டேங்குது, வர முடியல, அது எடுக்க முடியல எங்களால். ஸோ கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதை ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா புளி கரெக்டாக 4 கிராம் மெஷரில் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கோகனட் தேங்காய் கரெக்டாக 50 கிராம் தேங்காய் இதில் போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து தேங்காய்க்கு அடுத்தது சால்ட்டு, கல் உப்பு, அதை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி அதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைக்கிறதுக்கு ஒரு ஜார் ஒன்று எடுத்துகிட்டு ஆற வச்ச எல்லாத்தையுமே பிளேட்டில் இருந்து ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஸோ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. மிக்சியில் அடித்ததுக்கு அப்புறமா வாட்டர் 125 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த சட்னியோட பதம் வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடித்த சட்னியை அப்படியே ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம எல்லா வீடியோஸ்லையும் தாளிப்பு பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான், அதே வெயிட் தான் இங்கேயுமே. தாளிப்பு பேனில் ஒரு ஆயில் 10 கிராம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு 2 கிராம், உளுந்து 2 கிராம் போடுங்க. அது நல்லா வெடித்து வரும்போது கேஸ் ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிள்ளை ஒரு ஸ்டெம்மில் இருக்க அந்த லீஃபை மட்டும் பிச்சு உள்ளே போட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே அதை அப்படியே தூக்கி நம்ம சட்னி பவுலில் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம சட்னி ரெடி. ஸோ எனக்கு சமைக்கவே தெரியாது, கிச்சன் பக்கமே நான் போனதில்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த சட்னியோட வீடியோவை பார்த்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. அவங்க உங்களுக்கு என்ன கமெண்ட் சொல்கிறாங்களோ அந்த கமெண்ட்டை இந்த வீடியோக்கு கீழே நீங்களே போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.